ஒரு உருவ ஒற்றுமையில் நான் என்ன மாதிரி இருக்க ஒரு பெரிய காமெடியனும் அப்போ வந்து பயங்கர பீக்கில் இருக்கிறார். என்ன ஆகுதுன்னா நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கெல்லாம் போகும்போதெல்லாம் அவர் நடித்தா நான் நடிக்க மாட்டேன், அவர் காரில் ஏறணுமா இல்லை நான் காரில் ஏறணுமா அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பீரியடில். அப்போ பெரிய படங்கள் வந்து கிடச்சும் நான் பண்ண முடியாமல் போய் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கெலாம் போய் ரிட்டர்ன் வர வேண்டிய சூழ்நிலைகள்லாம் ஆளாயிட்டேன். இப்போ ஒரு நடிகனுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம். கரெக்டு தான். அதில் சைன் ஆகினோன்னே நிறைய பெரிய படங்கள் கிடைக்கும். பட் அந்த கடத்துக்கு போகணும்னா அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகிற படங்கள் வரணும், பெரிய பெரிய நடிகர்களோடு சேர்ந்து நடிக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து ஷைனிங் ஆவீங்க, அதாவது லைம் லைட்டில் இருப்பீங்க, தெரிவிங்க. எனக்கு அந்த வாய்ப்புகளெல்லாம் மறுக்கப்பட்டது. அது எனக்கு என்ன ரொம்ப ஹூண்டாயிடுச்சு. நீங்கள் ஒரு கலைஞனுக்கு வந்து நடித்ததுக்கப்புறம் பேமெண்ட் இல்லைன்னா கூட கவலைப்பட மாட்டான். ஆனால் இங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இல்லை சார் உங்களுக்கு இன்றைக்கி பண்ண முடியாது சார், அதனால் சங்கடப்படுறாங்க நீங்கள் இருக்கிறதுனால அப்படின்னுலாம். அப்படியா பரவாயில்ல அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன்னா அதுக்கப்புறம் யார் ஃபோன் பண்ணி எனக்கு வாய்ப்புகள் கேட்கு சார், இது மாதிரி படம் ஒன்று இருக்குது. அப்படியா, யார் சார் நடிக்கிறாங்க, இவர் நடிக்கிறாரா, அவர் நடிக்கிற படம் நான் நடிக்கிறது இல்லைங்கன்னு சொல்லிட்டு நானே விட ஆரம்பிச்சிட்டேன். என்னென்னா பட வாய்ப்புலாம் குறைய ஆரம்பிக்குது. இது ரிலேட்டடாக நீங்கள் அந்த பெரிய நட்சத்திரம் அவர்கிட்ட பர்சனலாக பேசியிருக்கீங்களா? இல்லை, அது பேசுறதுக்காக போகும்போது தான் நமக்கு வேறு மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. நான் அது வேற ஒரு பேட்டிலாம் பதிவு பண்ணியிருக்கேன், அது திரும்பவும் கிளற வேண்டாம். ஸோ நடந்தது நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பவே நல்லவையாக இருக்கட்டும்.